திண்டுக்கல் மாவட்டத்தில் என்ன நிலவுகிறது என்பதை பார்க்க வேண்டாமா? ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி வழங்க கோரி திண்டுக்கல்லில் தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய களத்தில் இருந்து எமது செய்தியாளர் கதிர் இணைகிறார். அவரிடம் இருந்து கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெறலாம். கதிர், வணக்கம். தற்பொழுது திண்டுக்கல்லின் எந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள்? அந்த பகுதியில் யார் யாரெல்லாம் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள்? அவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை இந்த விஷயத்தில் எவ்வாறாக இருக்கிறது? கதிர். தற்போது தமிழகத்தில் தமிழ் விளையாட்டான ஜல்லிக்கட்டு தொடர்ந்து தடை வைக்கப்படுகிறது. பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் வலுத்து கொண்டே இருக்கிறது. மேலும் மேலும் ஜல்லிக்கட்டுக்கு தொடர்ந்து தடை வைக்கப்படுவதை அடுத்து தற்போது போராட்டம் வலுத்த நிலையில் உள்ளது. தற்போது இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் மணிக்கூண்டு அருகே சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. தொடர்ந்து இங்கே பார்த்தோன்னா தன்னோட காளைகள் கொண்டு தொடர்ந்து மாணவர்கள் பீட்டாவுக்கு எதிரான கோஷங்களை விட்டு தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. தொடர்ந்து மாணவர்கள் ஆக்ரோஷத்தை நம்மளால தொடர்ந்து பார்க்க முடிகிறது. ஜல்லிக்கட்டு மாடுகள் கொண்டு வரப்பட்ட நிலையில் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு வலியுறுத்த அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அதே போல இந்த மாணவர்களிடையோ இளைஞர்களிடையோ ஒரு கேள்வி எழுப்பப்படுது. மக்களுக்காக அரசா இல்லை அரசுக்காக மக்களா என்ற கேள்வி வைக்கப்படுகிறது. மேலும் காளைகள் துன்புறுத்தப்படுவது என்ற வார்த்தை கொலை செய்வதற்கு ஈடாகுமா அல்லது விளையாடுவதற்கு ஈடாகுமா என்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வராங்க. தற்போது மாநில அரசுக்கும் மத்திய அரசும் இந்த ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு பெரும் அளவில் போராட்டம் நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இப்போ தற்போது இங்கே மணிக்கூண்டு அருகே தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்துட்டு வர்றாங்க. அதே போல இன்னும் ஒரு சற்று நேரத்தில் கல்லறை தோட்டம் அருகே உள்ள இடத்துலையும் பல்வேறு மாணவர்கள், அதாவது சுமார் 80 முதல் 85 மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாங்க. இவங்களும் ஒரு பெண், அதாவது இவங்க ஒரு பெண் ஜல்லிக்கட்டுக்கு எந்த அளவு ஆதரவு தெரிவிக்கிறாங்க நம்மள்கிட்ட கேட்போம். சொல்லுங்க, ஜல்லிக்கட்டுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு எந்த ஒரு எப்படி தோணுச்சு? ஏன்னா நான் தமிழ் பொண்ணு, தமிழச்சி, வீர தமிழச்சின்னு சொல்லுவேன். அதுக்காக ஒரே லைன்ல சொல்லணும்னா we not support ஜல்லிக்கட்டு, we do ஜல்லிக்கட்டு. இப்போ ஜல்லிக்கட்டுக்கு தடை தொடர்ந்து விதிக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கு. இப்போ அனுமதி ஜல்லிக்கட்டு நடத்தினா ஜல்லிக்கட்டுக்கு தொடர்ந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னா நாங்கள் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோம் அப்படின்ற ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க. அப்படி செஞ்சா குடியரசுத் தலைவர் கண்ட்ரோலில் தமிழ்நாடு போகும் அப்படின்ற ஒரு இதை சுப்பிரமணிய சிவசாமி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு உங்களோட கருத்து என்ன? எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜல்லிக்கட்டு நடத்துவோம், எப்பவுமே சப்போர்ட். தொடர்ந்து எது நடந்தாலும் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நாங்கள் நடத்தி தீர்வோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்கிற மாதிரி மாணவர்கள் இருக்கிறாங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய சக்தி மாணவர் சக்தி தான் கூறப்படுது. தற்போது அந்த மாணவர்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இவரோட திண்டுக்கல் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜல்லிக்கட்டு போட்டி இந்த ஆண்டு கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பல்வேறு தரப்பினரிடம் மேலோங்கி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள். அந்த பகுதியில் தற்பொழுது என்ன காட்சிகள் நிலவுகிறது என்பதை எமது செய்தியாளர் கதிர் வழங்கினார் பார்த்தோம். நேற்றைய தினம் புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் தடையை மீறி வடமஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இன்றும் மதுரையில் இருக்கக்கூடிய கரிசல்குளம் பகுதியில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்ட வந்த வண்ணம் இருக்கின்றன. காவல்துறையினரும் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் இந்த ஆண்டு என்பதை வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டமும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.